புதன்கிழமை தோறும் இணைய வழியில் சிறந்த கவிதைகள், கட்டுரைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவை விமர்சனம் செய்யப்பட்டும் பங்கேற்பாளர்களின் மனப்பதிவினை பதிவு செய்யும் பொருட்டும் இந்த காணொளி கருத்தரங்கம் சிறப்பாக ஏறக்குறைய 3 ஆண்டுகளாக நடைபெற்று வருவது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே. அந்த வகையில் இன்றும் நாம் நம்மளுடைய மனப்பதிவினை பதிவு செய்வதற்கும் விமர்சனம் செய்வதற்கும் வருகை தந்துள்ளோம். இந்த நிகழ்விற்கு வருகை தந்துள்ள இலக்கிய ஆர்வலர்களையும் பேராசிரியர் பெருமக்களையும் ஆராய்ச்சி மாணவர்களையும் பாளையங்கோட்டை மேலும் வெளியீட்டகம் மற்றும் ஆழ்வார்குறிச்சி இங்கே இன்று அமைப்பின் சார்பில் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நீங்க தொடர்ந்துடலாமா? நான் ஆரம்பிச்சிடுறேன். வாரந்தோறும் புதன்கிழமை அன்று மாலை 7 மணி முதல் உரைகள் இடம்பெறுகின்ற வரை நம்முடைய நிகழ்ச்சிகள் 1:30 மணி வரை ஒரு கால இடைவெளியை மனதிலே வைத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாம் தொடர்ந்து ஏறத்தாழ 3.5 வருடங்கள் கழிந்து விட்டன. அந்த நிலையிலேயும் இன்றைக்கும் எந்த விதமான உற்சாகமும் குறையாமல் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். அது இயங்குவதற்கு பேசுபொருள்தான். ஏனென்றால் தமிழவன் அவர்கள் திறனாய்வு விமர்சன துறையில் மட்டுமல்லாமல் படைப்பு தளத்திலேயும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு படைப்பாளி. ஆரம்பத்திலே அவருடைய திறனாய்வுகள் வழக்கமாக செல்லக்கூடிய கல்வி புலத்திலே இருந்து சற்று வேறுபட்டு அவருடைய முதல் விமர்சன தொகுப்பு என்பது நான் அறிந்த வரையிலே 20 கவிதை என்பது ஆகும். அந்த 20 கவிதை என்கின்ற நூலிலே சிலப்பதிகாரத்திலிருந்து, மணிமேகலையிலிருந்து, பாரதியாரிலிருந்து, பாரதிதாசனிலிருந்து என்னென்ன மாதிரியான ஒப்பியல் நோக்கிலே செய்திகளை கூற முடியும் என்கின்ற அளவிலே அந்த 20 கவிதையானது அமைந்திருந்தது. அதற்கு பின்னாலே நீங்கள் பார்ப்பீர்களேயானால் அவருடைய படைப்புத்துறை கவிதையின் பக்கமாக, அதாவது மரபு என்கின்ற கொண்டிருந்தாலும் கூட 20ஆம் நூற்றாண்டிலே கவிதை புலம் மாற வேண்டும் தமிழ்நாடு, தமிழ் கல்வி புலம், தமிழ் படைப்பாளிகள் என்கின்ற நிலையிலிருந்து தாண்டி உலகளவிலே உலகம் முழுவதையும் ஒரு அதிர்ச்சியோடு இலக்கிய திறனாய்விற்குள் நுழைந்த ஒரு பெரிய கருத்தியலை அவர் கொண்டு வந்தார். அதுதான் அவருடைய ஸ்ட்ரக்சரலிசம் என்று சொல்லக்கூடிய ஆங்கில தலைப்பில் அமைந்திருக்கக்கூடிய முதல் பதிப்பு நூல். அதை வெளியிட்டவர்கள் பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய பாரிவேல் பதிப்பகத்தை சார்ந்தவர்கள். பின்னாலே அதனுடைய விரிவாக்கமாக அமைப்பியலும் அதன் பிறகும் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு நூலை, திறனாய்வு நூலை அடையாளம் பதிப்பகம் வெளியிட அதையும் கொண்டு வந்தார். அதற்கு பின்னாலே நீங்கள் பார்ப்பீர்களேயானால் அவர்களுடைய பழந்தமிழ் இலக்கியத்தில் அமைப்பியல், தமிழும் குறியியலும், யூரியா கிறிஸ்தவாவை பற்றியது, மொழிதல் கோட்பாடு, இப்படி பல்வேறு நூல்களிலே தமிழ் கல்வி புலத்தாரும் அதே சமயத்தில்
கல்வி புலம் சாராத இலக்கிய புலத்தை சார்ந்தவர்களும் கையாள வேண்டிய ஒரு விமர்சன முறையியலை அவர் நமக்கு அறிமுகப்படுத்தினார். ஆகவே அதை நாங்கள் மனதிலே கொண்டிருந்தோம். அவருடைய நாவல்கள், சிறுகதை தொகுப்புகள் இவற்றை ஒவ்வொரு ஆண்டிலேயும் ஏதாவது ஒரு கல்லூரியோடு இணைந்து ஒரு நாள் அல்லது 2 நாள் கருத்தரங்குகளாக நடத்தி வந்திருக்கின்றோம். அந்த கருத்தரங்குகளிலே படிக்கப்பட்ட கட்டுரைகளை எல்லாம் நாங்கள் நூலாகவும் ஆக்கியிருக்கின்றோம். பின்னாலே நீங்கள் பார்ப்பீர்களேயானால் அவருடைய அதே நாவல்களையும் சிறுகதைகளையும் ஆரம்பத்திலே இந்த புதன்கிழமை தோறும் நடக்கக்கூடிய காணொளி கருத்தரங்கிலே பேசுபொருளாக ஆக்கினோம். ஊடே ஊடே பழந்தமிழ் இலக்கியத்தில் அமைப்பியல், தமிழும் குறியியலும், தமிழும் மொழிதல் கோட்பாடும் என்கின்ற இந்த தலைப்பிலேயும் பேசுபொருள்களை நாம் அமைத்து கொண்டிருந்தோம். இப்பொழுது கல்வி புலத்தை சார்ந்திருக்கக்கூடிய பல மாணவர்கள் எங்களிடத்தில் கேட்கின்றார்கள், தமிழவனுடைய ஸ்ட்ரக்சரலிசம் என்று சொல்லக்கூடிய அந்த நூல் வெளிப்படுத்திய கருத்துக்களையும் அதனுடைய தொடர்ச்சியாக விரிவாக்கமாக வந்திருக்கக்கூடிய அமைப்பியலும் அதன் பிறகும் வந்திருக்கக்கூடிய அந்த திறனாய்வு நூல்களிலே பேசப்பட்ட கருத்துக்களை எல்லாம் நீங்கள் உங்களுடைய வகுப்பு மாணவர்களுக்கு எடுப்பதைப் போல அதை சற்று விரிவாக எங்களுக்கு சொல்ல வேண்டும். அப்படி சொல்வீர்களானால் பின்னாலே வரக்கூடிய உரையாளர்கள் அவற்றை தங்களுடைய உரைகளிலே தமிழவனுடைய சிறுகதைகளிலேயும் தமிழவனுடைய நாவல்களிலேயும் அதை பொருத்தி பார்த்து எங்களுக்கு விளக்குவார்கள். நாங்களும் புரிந்து கொள்வதற்கு எளிமையாக இருக்கும். எனக்கு இப்பொழுதும் ஞாபகத்தில் இருக்கிறது, தமிழவனுடைய ஸ்ட்ரக்சரலிசம் என்கின்ற நூல் வெளியாகி பலரும் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவருக்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் இலக்கிய திறனாய்வாளர் விருதை கொடுக்க முனைந்தது. அதனுடைய முக்கிய ஒரு தீர்ப்பாடியாக நடுவராக இருந்தவர் கலாப்பிரியா அவர்கள் அந்த விருதை கொடுக்கக்கூடிய சமயத்திலே ஆரம்பத்தில் இந்த ஸ்ட்ரக்சரலிசம் என்று சொல்லக்கூடிய நூலை படிக்கிற பொழுது எனக்கு ஒரு மாதிரியான ஒரு அதிர்ச்சியான தன்மையிலே தான் இருந்தேன். அதை உள்வாங்கிக் கொள்வதற்கு மிகவும் கடினமாக இருந்தது என்றெல்லாம் குறிப்பிட்டார்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் பார்ப்பீர்களானால் குறைந்தது ஒரு பெரிய இலக்கிய வட்டமானது அமைப்பியல், அதனுடைய தொடர்ச்சியாக வந்திருக்கக்கூடிய பின் அமைப்பியல், அதனுடைய தொடர்ச்சியாக வந்திருக்கக்கூடிய பின்காலனியம் போன்ற எல்லா கருத்துக்களையும் நாங்கள் பேச தொடங்கிவிட்டோம் என்று ஒவ்வொருவரும், உதாரணமாக நீங்கள் வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியிலே அந்த தமிழ்துறையும் சாகித்ய அகாடமியும் இணைந்து தமிழவனுடைய படைப்புகளை மையமாக வைத்துக் கொண்டு பின்னவீனத்துவம், பின்காலனியம் இவற்றை பிரதிபலிக்கக்கூடிய படைப்புகள் தமிழவனுடைய படைப்புகளோடு எவ்வாறு பொருத்தி பார்க்கலாம் என்கின்ற அடிப்படையிலேயே அவர்கள் கருத்தரங்கினை அமைத்திருக்கிறார்கள். இதுபோக எல்லா கல்லூரிகளில் இருக்கக்கூடிய தமிழ் புலங்கள் எப்படியாவது இந்த அமைப்பியலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அவர்கள் ஏதாவது எங்களுக்கு ஒரு வகுப்பு மாணவர்கள் கேட்பதைப் போல நீங்கள் சொல்லித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அந்த அடிப்படையில நான் என்ன நினைத்திருக்கிறேன் என்று சொன்னால், ஒவ்வொரு வாரமும் இந்த காணொளி காட்சி நடக்கின்ற பொழுது ஒரு 20 நிமிடம் தமிழவனுடைய ஸ்ட்ரக்சரலிசம் அமைப்பியலும் அதன் பிறகும் பழந்தமிழின் அமைப்பியலும் தமிழும் குறியியலும் மொழிதல் கோட்பாடு இந்த மாதிரியான பல்வேறு நூல்களுடைய பின்புலத்திலே அமைப்பியல் தொடங்கி இன்றைக்கு அதனுடைய பல்வேறு விதமான பரிமாணங்களையும் ஒரு 20 நிமிடம் நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இந்த உரையானது முதுகலை பயிலக்கூடிய தமிழ் முதுகலை பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் ஆங்கிலம் முதுகலை அல்லது ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த உரையானது மிகவும், அதாவது தமிழிலே அறிமுகப்படுத்தப்பட்ட ஒன்று பின்னர் உரையாக வெளிப்படுகிற போது அதை உள்வாங்கிக் கொள்வதற்கு எளிமையாக இருக்கும் என்கின்ற காரணத்தினாலே மாணவர்களை மையமாக வைத்துக் கொண்டுதான் இந்த ஒன்றை நான் ஏற்பாடு செய்திருக்கின்றேன். இன்றைக்கு
ஒரு 20 நிமிடங்கள், அதாவது 7:30க்குள் இந்த உரையை நான் முன்னுரையாக முடித்துக் கொள்வேன். அதற்கு பின்னாலே இந்த இடுகுறி என்பதோ, மொழிக்கிடங்கு, பேச்சு மொழி என்பதோ, குறிப்பான், குறிப்பீடு, குறி என்பதோ தமிழவனுடைய படைப்புகளிலே, அவருடைய நாவல்கள், அவருடைய சிறுகதைகளிலே எவ்வாறு அதை பயன்படுத்தி நம்முடைய கண்ணோட்டத்தை இன்னும் பரவலாக ஆக்கலாம் என்பதை நாம அறிந்து கொள்ள முடியும். இப்போ அமைப்பியல் அப்படிங்கிற ஒன்று ஆரம்பத்தில அவர் பாரிவேல் பதிப்பகத்தினுடைய நூலாக வந்திருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரலிசம் என்கிற தலைப்பிலே அமைப்பியலை பற்றி முதலில் பேசுகிறார். இந்த அமைப்பியல் அப்படிங்கிறது மொழியியலோடு சேருகிற பொழுது அது வேறொரு பரிமாணம் அல்லது பரிணாமம் கொண்டதாக மாறுகிறது. ஆரம்பத்தில் மொழியை பற்றி மொழியியல்வாதிகள் பேசினார்கள். பல்கலைக்கழகத்திலேயும் மொழியியல் துறை என்று தனியாகவே ஒரு துறை இருந்தது. அந்த மொழியியல் துறையினுடைய பேராசிரியராக, துறை தலைவராக இருந்தவர் முனைவர் தெய்வசுந்தரம் அவர்கள். ஆனால் ஒரு 1970களில் நீங்கள் பார்ப்பீர்களானால் மொழியியல் துறையானவர்கள் எதிலே கவனம் செலுத்தினார்கள் அப்படி கேட்டாச்சுன்னு சொன்னா, மொழியை பற்றிய அதனுடைய பல்வேறு விதமான விதிகளை பற்றித்தான் அவர்கள் பேசினார்கள். உதாரணமாக நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னால் டயலக்டாலஜி என்று சொல்லி ஒரு பிரிவை எடுத்துக்கொள்வார்கள். தமிழ் மொழியானது கன்னியாகுமரி மாவட்டத்திலே, திருநெல்வேலி மாவட்டத்திலே, கோவை மாவட்டத்திலே, தஞ்சாவூர் மாவட்டத்திலே, சென்னை மாவட்டத்திலே என்னென்ன மாதிரியான மொழியிலே பேசப்படுகிறது, இன்ன இனத்தை சார்ந்தவர்கள், இன்ன ஜாதியை சார்ந்தவர்கள் தமிழ் மொழியை எப்படி பேசுகிறார்கள் என்றெல்லாம் அது பற்றிய விதிகளை தெரிந்து கொண்டு அவற்றை புலப்படுத்தினார்கள். ஆனால் பின்னாலே வருகிற பொழுது மொழியியல் என்பது அது மட்டுமல்ல, அது வேறு ஒன்றினுடைய தொடர்பால் அது இன்னும் ஒரு புதிய எழுச்சியை, ஒரு விழிப்பு உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு தன்மையிலே நாம மொழியியலையும் அமைப்பையும் சேர்த்து ஒரு 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 புதிய ஒரு கருத்தியலை கொண்டு வந்தார்கள். அப்ப மொழியியல் அப்படிங்கிறது அமைப்பியலோடு சேர்கிற பொழுது அது வேறொரு பொருளை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு ஆளாகிறது. இப்ப அந்த அடிப்படையிலே தான் அமைப்பு அப்படிங்கிறது, மொழியியலை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மொழியியல் விதிகளை, மொழிக்கான விதிகளை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் மொழியியலையும் அமைப்பியலையும் சேர்த்து அதிலேயும் அமெரிக்க மொழியியல் அமைப்பியல்வாதிகள் சொல்லக்கூடிய ஒன்று, பின்னாலே வந்திருக்கக்கூடிய சசு சொல்லி இருக்கக்கூடிய ஒன்று, அப்படி வேறுபடுகிறது. ஆக மொழியியல் என்று சொன்னாலே அது 3 வகையிலே நாம் அடக்கிக் கொள்ள முடியும். ஆனா அதுக்கப்புறம் இந்த மொழியியலையும் அமைப்பியலும் சேருகிற ஒரு தருணத்திலே அமைப்பு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அமைப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அமைப்பு என்பது அது ஒரு விதமான ஒழுங்குக்கு கட்டுப்பட்டது. இன்னும் நாம சொல்லணும்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால், அமைப்பு என்பது ஒரு என்ன சொல்றது, ஒரு உதாரணத்தை நான் சொல்றேனே. உதாரணமா லெவிஸ்ட்ராஸ் என்று சொல்லக்கூடிய மானிடவியல் அறிஞரை பற்றி இங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த லெவிஸ்ட்ராஸ் என்று சொல்லக்கூடிய மானிடவியல் அறிஞர் தான் பழங்குடி மக்களுடைய பழக்க வழக்கங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறார். அங்கு என்னெல்லாம் நிகழ்கிறது அப்படிங்கறத தரவுகளை திரட்டுகிறார். அப்போ ஒரு செய்தியை முன்ன வைக்கிறாரு. ஒரு குலமானது இன்னொரு குலத்திலே இருந்து ஒரு பெண்ணை எடுக்கிறது. அந்த பெண்ணை எடுத்தவர்கள் மறுபடியும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தாங்கள் எந்த குலத்திலே இருந்து பெண்ணை எடுத்தோமோ அதே குலத்திற்கு தன் குலத்திலே இருந்து ஒரு பெண்ணை கொடுக்கவும் செய்தார்கள். அப்ப ஒன்றை ஒரு குலத்திலே இருந்து எடுத்தால் அந்த குலத்திற்கு இன்னொன்றை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு மனதிற்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதை நம்ம சாதாரணமா ஒரு உதாரணத்துல சொல்லணும்னு சொன்னா,
இங்க திருநெல்வேலி மாவட்டத்திலே அதிகமாக நாம பார்க்கக்கூடிய சடங்குகள் நிகழ்ச்சிகள், அது சடங்காக பூ பெய்யக்கூடிய பூப்பு சடங்காக இருக்கலாம், அல்லது கல்யாண சடங்காக இருக்கலாம். அதுல என்ன செய்வாங்கன்னு சொன்னா மொய் செய்தல் அப்படிங்கிற ஒன்று உண்டு. ஆங்கிலத்தில கிஃப்ட் தியரி என்று சொல்வார்கள். இப்போ நாம இன்னொரு இடத்திற்கு ஒரு கல்யாண வீட்டிற்கு போக போகிறோம். கல்யாணத்துல மாப்பிள்ளையோ அல்லது பொண்ணோ நமக்கு தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது அவர்களுக்கு என்ன மாதிரி பணம் செய்வது என்று பார்க்க வேண்டும். அப்போ உடனே நாம என்ன செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னா, நம்ம வீட்டிலேயே ஒரு பெரிய நோட்டுல எழுதி வச்சிருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்கள்ல இன்னைக்கு அந்த கல்யாணத்தை நடத்தக்கூடியவர்கள் நம்ம வீட்டுக்கு என்ன செய்தார்கள் என்று அவர்கள் பார்ப்பார்கள். அப்ப அவர் அந்த நம்ம வீட்டு கல்யாணத்துல ஒரு 100 ரூபாய் செஞ்சாங்கன்னா, சரி நாம 1 ரூபா கூட போட்டு 101 ரூபாய் செஞ்சிடலாம். அப்போ இந்த ஒரு தன்மை நம்ம மனசுக்குள்ளேயே அது ஆழ்ந்து இருக்கிறது. அதாவது ஒன்றை நாம பெற்றிருக்கிறோம், பெற்றவர்கள் நாம சும்மா இருக்கக்கூடாது. அதனுடைய மறுதலையாக அவர்களுடைய வீட்டிலே ஏதாவது ஒரு விசேஷம் இருக்குமே ஆனால் அதை நாம அதை கொடுத்து விட வேண்டும். இதைத்தான் ஒன்றை பெறுகிற பொழுது இன்னொன்றை கொடுக்க வேண்டும். இது எங்க இருக்குது? கல்யாணங்கள் புறமாகத்தான் நடக்குது. ஆனா கல்யாணங்கள் புறமாக நடந்தாலும் அங்கே செய்யக்கூடிய மொய்ப்பணத்தை தீர்மானிக்கக்கூடியது என்னன்னு சொன்னால் நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம வீட்டு விசேஷத்துக்கு அவங்க ரூபா கொடுத்துருக்காங்க, அவங்க வீட்டு விசேஷத்துக்கு நாமளும் ரூபா கொடுக்கணும். ஆக இந்த மனதிற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தர்க்கம் இருக்கிறது அல்லவா, ஒன்றை பெற்றால் இன்னொன்றை கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒன்று, அதைத்தான் நாம் என்ன சொல்லணும்னு சொன்னா மனதிற்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்றைத்தான் அமைப்பு என்று சொல்கிறோம். இதற்கு ஜோனதன் கலர் வேற மாதிரி சொல்றாரு, சசூர் இதற்கு வேறொரு அர்த்தத்தை கொடுக்கிறார். இந்த அமைப்பு என்று சொல்லக்கூடிய ஒன்றை, அதற்கான விளக்கத்தை, மனதிலே ஏற்படக்கூடிய ஒரு என்ன சொல்றது ஒரு சட்டகத்தை அவர் அமைப்பு என்று தமிழ் சமுதாயம் முழுவதுமாக நாம் அதை பயன்படுத்தி பார்க்கலாம். இப்ப அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா இடுகுறி அப்படிங்கிறது முதல். இந்த இடுகுறி அப்படிங்கிறது ஆங்கிலத்துல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஆர்பிட்டரி என்று சொல்கிறார்கள். ஆர்பிட்டரி அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் எந்த விதமான காரணமோ அல்லது எந்த விதமான தர்க்கமோ இல்லாமல் ஒரு ஆப்ஜெக்ட் சொல்லக்கூடிய ஒரு பொருளை குறிப்பதற்கு ஒரு பெயரை சொல்வது. ஒரு ஆப்ஜெக்டை குறிப்பதற்கு, நான் பொருள் என்று சொன்னா அது மீனிங் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு வேறு அப்படிங்கிறதுனாலதான் ஒரு ஆப்ஜெக்டை குறிப்பதற்கு ஒரு பெயரை சொல்கிறார்கள் அல்லவா. இந்த பெயரை சொல்வது என்பது, பெயரை இடுவது என்பது எந்த காரணமும் இல்லாமல் எந்த தர்க்கமும் இல்லாமல் அந்த நேரத்திலே அவர்களால் இடப்படுவதுதான் இடுகுறி என்று சொல்லக்கூடியது. தமிழ்ல இதற்கு இடுகுறிக்கு நாம் தொல்காப்பியத்திலேயும் நன்னூல்லையும் விளக்கத்தை பார்க்கிறோம். அதற்கு பின்னால வந்தவர்கள் இந்த இடுகுறி பெயரானது சில சமயம் காரணங்களால் இந்த இடுகுறி பெயரானது வரும் என்று சொல்லுகிறார்கள். அதற்கும் உதாரணத்தை சொல்லுகிறார்கள். அப்ப இடுகுறி என்பது எந்த விதமான தர்க்கமும் அல்லது எந்த விதமான காரணமும் இல்லாமல் ஒரு ஆப்ஜெக்டிற்கு ஒரு பெயரை வைப்பதைத்தான் நாம இடுகுறி தன்மை என்று நாம சொல்கிறோம். இப்ப இந்த இடுகுறி தன்மை அப்படிங்கிறது வெறுமனே மொழியை பொறுத்தவரையிலா இது ஏற்பட்டது அப்படி கட்டாச்சுன்னு சொன்னா, இந்த உலகத்தை படைத்த ஒரு சூழலையும் இது ஒரு ஆட்டிடுது. நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால், பல்வேறு விதமான மதம் சார்ந்து இருக்கக்கூடிய நூல்கள் எல்லாம் இந்த உலகம் தோன்றுவதற்கு ஒரு முதல் சக்தி ஒன்று இருக்கிறது என்று சொல்வார்கள். ஆனா அது ஆட்டம் கண்டு விட்டது. எப்படின்னு சொன்னா டார்வினுடைய பரிணாம கொள்கை வந்ததுக்கு அப்புறம் பல்வேறு விதமான ஆட்டங்களை கண்டுவிட்டது. ஆக அந்த பின்புலத்திலே நீங்க பார்ப்பீர்களே ஆனால் இடுகுறி என்பது நீட்சேயினுடைய கடவுள் மறைந்து விட்டார் என்று சொல்லக்கூடிய ஒன்றினுடைய ஒரு பிரதிபலிப்பாக இருக்கிறது. இந்த இடுகுறி என்பதோ குறிப்பான் என்பதோ குறிப்பீடு என்பதோ குறி என்பதோ எந்த திசையை நோக்கி போகும் என்று சொன்னால் இன்றைக்கு நாம்
அடிக்கடி விவாதித்து கொண்டிருக்கக்கூடிய வாசகர் எதிர்வினை என்பதை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது. அது இடுகுறியாகட்டும், அல்லது வித்தியாசப்படுதலாகட்டும், அல்லது எதிரணியாகட்டும், அல்லது குறிப்பான் குறிப்பீடு குறியாகட்டும், எல்லாமே எங்க கொண்டு போய் நிற்கும் அப்படின்னு சொன்னால் வாசக எதிர்வினை என்பது ஆகும். இந்த வாசக எதிர்வினைக்கும் இடுகுறிக்கும் என்ன நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னால், அங்கேயும் ஒரு பெரிய காலம் காலமாக பின்பற்றி வந்திருக்கக்கூடிய மரபுகள் சில சமயம் மாறுதலுக்கு உள்ளாகின்றன. உதாரணம் நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னா, வாசக எதிர்வினை என்பது வருவதற்கு முன்னாலே படைப்பாளி என்று சொல்லக்கூடிய அந்த ஆசிரியன் அவன் தான் முக்கியமான இடம் பெறுகின்றான். எப்படி கடவுள் மறைந்து விட்டார் என்று நீட்சே சொன்ன உடனேயே படைப்பாளியினுடைய அந்த இறைவன் என்கின்ற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய படைப்பாளி அங்கிருந்து சற்று தூர தள்ளி வைக்கப்பட்டு அந்த இடத்திலே யார் வருகிறார்கள்? அந்த படைப்பை வாசிக்கக்கூடிய வாசகன் வருகிறான். ஆகவே வாசக எதிர்வினை என்பது இடுகுறித்தன்மையோடு அதே சமயத்துல நாம் எங்க போகின்றோம்? இந்த பல்வேறு விதமான உலக படைப்பு சம்பந்தப்பட்ட கருத்துகளுக்கும் நாம போய் கொண்டிருக்கின்றோம். ஆக இன்னைக்கு இதே இதை நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னா, அடுத்தாப்புல நாம என்ன சொல்ல போறோம்னு சொன்னால், குறிப்பான் குறிப்பீடு குறி என்று சொல்லக்கூடியது. இந்த இடத்துல நான் உன்னை சொல்ல வேண்டும், இந்த ஆர்பிட்டரினஸ் என்று சொல்லக்கூடிய ஒன்று பெயரிலில் வருகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழும். ஏன்னா பெயரியல் தொல்காப்பியத்தில் வரக்கூடிய சொல்லதிகாரத்திலே பெயரியல் என்று சொல்லக்கூடிய ஒரு இயல் வரும். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே சொன்மை தெரிதலும் பொருண்மை தெரிதலும் சொல்லினால் ஆகும் என்பனார் புலவர் அப்படின்னு நிறைய சொல்லிட்டே போவார். ஆனா அப்படி போகக்கூடிய தொல்காப்பியர் திடீரென்று பெயர் சொல்லக்கூடிய இலக்கணத்துக்கு போயிடுறார். ஆனா என்ன நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது என்று சொன்னால், கேள்வி வருகிறது என்று சொன்னால், எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே, அது பாடி லாங்குவேஜா இருக்கலாம் அல்லது ஓரல் லாங்குவேஜா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கூட ஒரு பொருளை குறிக்கக்கூடியது என்று சொல்லி அதற்கு ரெண்டு விதமான தன்மை உண்டு என்று சொல்றார். சொன்மை அப்படிங்கிற ஒண்ணு உண்டு, பொருண்மை என்று ஒன்று உண்டு. சொன்மை அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா ஒலி, சவுண்டு. அதே சமயத்துல அது ஒரு பொருளை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி குறிப்பீடு என்பது நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னா, பொருண்மை என்பது அது ஒரு வஸ்து, அதே சமயத்தில் நம் மனதில் இருக்கக்கூடிய ஒரு பிம்பம். இந்த சொல்லையும் இந்த பிம்பத்தையும் மனதிலே ஏற்படுத்தக்கூடிய ஒரு உறவு இருக்கிறது அல்லவா, அதைத்தான் குறி என்று சொல்கிறார்கள். அந்த குறியை பற்றி தான் பெயரிலே தொல்காப்பியர் என்ன சொல்றாரு? எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே சொன்மை தெரிதலும் பொருண்மை தெரிதலும் சொல்லினாலாகும் என்பனார் புலவர் என்று சொன்னவரு. நமக்கு ஒரு கேள்வி வருது, எப்படி ஐயா இந்த ஒரு பொருளை குறிப்பதற்கு, ஒரு ஆப்ஜெக்டை குறிப்பதற்கு ஒரு பெயரை அவன் இடுகிறான், அது பற்றி தொல்காப்பியம் எதுவுமே சொல்லவில்லையே என்று நாம கேட்கிற போது மற்ற உரையாசிரியர்கள் இளம்பூரணரோ நச்சினார்க்கினியரோ அதற்கு சரியான பதிலை சொல்லவில்லை. ஆனால் தெய்வ சிலையாருக்கு இந்த சந்தேகம் வருகிறது. அதனாலேதான் அவர் என்ன சொல்றாரு? ஒரு வேளை தொல்காப்பியர் சொல்லி இருக்கலாம், அது நமக்கு கிடைக்காமல் போய்விட்டது என்று சொல்கிறார். இதை யார் சொல்றான்னு சொன்னால், தமிழவன் தான் இந்த பெயரியல் நூற்பாவுக்கு உரை எழுதிய இளம்பூரணர், நச்சினார்க்கினியர், தெய்வ சிலையார் இவருடைய உரையிலே எல்லாம் முழுவதுமாக ஆராய்ந்து தெய்வ சிலையாருக்கு நமக்கு இன்றைக்கு ஏற்படக்கூடிய சந்தேகம் அன்றைக்கு அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை சொல்லி அவர் என்ன செய்யறாரு? ஒரு வேளை தொல்காப்பியர் அதை பற்றி சிந்தித்திருக்கலாம், ஆனால் நமக்கு கிடைக்காமல் போய்விட்டது என்கின்ற பதிலையும் சொல்கிறார். ஆக இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்டது இடுகுறி அப்படிங்கிறது, இது இறைவன் சம்பந்தப்பட்ட கருத்தை ஒரு ஆட்டுவிக்கக்கூடிய தன்மை உடையது. இதனுடைய கடைசி இலக்கு எதுவாக இருக்கிறது என்று சொன்னால், படைப்பாளியை இரண்டாவது பட்சமாக ஆக்கிவிட்டு படைப்பை படிக்கக்கூடிய வாசகன் முதன்மையான இடத்திற்கு வரக்கூடிய ஒரு சூழலை, அதாவது வாசக எதிர்வினையை நோக்கி போயிருக்கிறது. ஆகவே இன்னைக்கு நான் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறேன், மொழியியல்ல 2-3 பள்ளிகள் இருக்கின்றன, 3 சிந்தனை பள்ளிகள் இருக்கின்றன.
அமைப்பு அப்படிங்கிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு விளக்கத்தை நாம பார்த்தோம். இடுகுறித்தன்மை என்பது என்ன? இந்த இடுகுறித்தன்மை அப்படிங்கிற ஒரு சிந்தனையானது என்னாச்சு, மதவாதிகளுக்கு அவர்கள் சொன்ன கருத்துகளுக்கு எவ்வளவு தூரம் மாற்றாக இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் நான் சொன்னேன். அடுத்த வாரம் நம்ம என்ன செய்யலாம் என்று சொன்னால், நம்ம மீண்டும் அந்த குறிப்பான் சிக்னிஃபயர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், குறிப்பீடு ஆங்கிலத்திலே சிக்னிஃபைடு என்று சொல்வார்கள். இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவை குறிக்கக்கூடிய ஒன்றுதான் சைன் என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய குறி என்பது. அதை நாம ஒரு ஒரு அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். இப்ப நாம இடுகுறித்தன்மை அப்படிங்கறது நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னா, தமிழ்ல நமக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா அப்படித்தான் சொல்லணும். உதாரணமா நீங்க தமிழவன் போன்றவர்கள் அல்லது வெவ்வேறு ஆங்கில நூல்கள் எல்லாம் மரத்தைத்தான் சொல்லுவார்கள். இப்ப நான் என்ன எடுத்து சொன்னா, ஒரு புத்தகம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கிறது. இத நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னால் நூல் என்று சொல்கிறார்கள், பணுவல் என்று சொல்கிறார்கள். 1000 முகத்தான் அகன்றதாயினும் பாயிரம் இல்லது பணுவல் என்றே நன்னூல் சூத்திரம் சொல்கிறது. இப்படி நூல் என்றும் பணுவல் என்றும் புத்தகம் என்றும் சொல்லுகிறார்கள். ஆனா நாம பெரும்பாலும் புத்தகம் என்று சொல்லக்கூடியது நாம அதற்கு இட்ட பெயர் தான். உலகம் முழுவதற்கும் யாரோ ஒருவர் புத்தகம் என்கின்ற பெயரை சொல்வாரே, ஆனால் எல்லா மொழிகளிலேயும் புத்தகம் என்கின்ற பெயர் பொதுப்படையாக பொதுவானதாகத்தானே இருக்கணும். ஆனா நாம புத்தகம் என்று சொல்கிறோம். ஆங்கிலத்தில் நீங்க புக் என்று சொல்கிறார்கள், இன்னொரு மொழியில கிதாப் என்று சொல்கிறார்கள், இன்னொரு மொழியில புத்தக் என்று சொல்கிறார்கள். இப்படி வெவ்வேறு மொழியிலே புத்தகத்தை குறிக்கக்கூடிய வெவ்வேறு சொற்கள் இருக்கின்ற ஒரு தன்மையை வைத்துக் கொண்டு இடுகுறிக்கு நாம் என்ன விளக்கம் சொல்கிறோம்? இடுகுறி என்பது ஒரு பொருளை குறிப்பதற்கு, பொருளை அப்படிங்கிறதுல நான் என்ன மீன் பண்றேன்னா ஆப்ஜெக்ட் என்பதை சொல்கிறேன். ஒரு ஆப்ஜெக்டை குறிப்பதற்கு ஒரு பெயரை இடுகிறார்கள் என்று சொன்னால் அது தன்னிச்சையாக வந்ததல்ல, மாறாக மனிதகுலம் வந்தது. இதை வச்சுட்டு எங்க போலான்னு சொன்னால், அப்ப நாம ஒரு மனுஷன் ஒரு பொருளுக்குரிய பெயரை சொல்றான்னு சொன்னால், ஒரு படைப்புக்கு வெவ்வேறு விதமான பொருளை சொல்வதற்கு மனுஷனுக்கு உரிமை இல்லையா? அதைத்தான் நாம எங்க கொண்டு போகிறோம்னு சொன்னால் வாசக எதிர்வினைக்கு கொண்டு போகிறோம். இந்த அளவில இன்னைக்கு இடுகுறி மொழியியலுடைய 3 பிரிவுகள், அமைப்பியலுக்கு கொடுத்திருக்கக்கூடிய விளக்கங்கள், அதிலே முதலாக இருக்கக்கூடிய இடுகுறி என்பது, இடுகுறி என்ற சிந்தனையை யார் தந்தாச்சுன்னு சொன்னால் மொழியியல் அமைப்பியல்வாதியாக இருக்கக்கூடிய பெர்டினண்ட் டி சசூர் அவர்கள் தான் இந்த ஆர்பிட்டர்னஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக்கத்தை முன்வைக்கிறார்கள். அதனுடைய முடிவு என்பது நாம விவாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாசக எதிர்வினைக்கு போவோம். இந்த அடிப்படையில ஒரு 25 நிமிஷம் இன்னைக்கு ஸ்ட்ரக்சரலிசம், அமைப்பியலும் அதன் பிறகும் என்று தமிழவன் எழுதியிருக்கக்கூடிய அந்த புத்தகத்திலே இருந்தும், பழந்தமிழில் அமைப்பியல் என்று சொல்லக்கூடிய உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திலே அவர் ஆற்றிய அந்த புத்தகத்தினுடைய அடிப்படையிலேயும் இன்றைக்கு நாம இடுகுறி என்கின்ற ஒரு கான்செப்டை, இடுகுறி என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மையை முன்மொழிந்திருக்கின்றோம். இதை நாம என்ன செய்யலாம்னு சொன்னால், அடுத்தாப்புல தமிழவனுடைய நாவல்களிலே, தமிழவனுடைய சிறுகதைகளிலே நாம இதை பொருத்தி பார்க்கலாம். அப்படி பொருத்தி பார்க்க நம்முடைய ஆய்வாளர்கள், உரையாளர்கள் பலரும் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இப்பவும் மறுபடியும் நாம என்ன ஒரு தொடர்ந்து இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு என்ன காரணம், நாம திருநெல்வேலி மாவட்டத்துல பாளையங்கோட்டையில நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னா அதிகமாக மழை இல்லை. சென்ற ஆண்டு நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னா நான் இருக்கக்கூடிய இடத்திலேயே எதிரால இருக்கக்கூடிய ஒரு குளத்திலே உடைஞ்சு வீட்டுக்குள்ளேயே தண்ணீர் வந்துட்டு. அப்ப நாங்களெல்லாம் மாடியில போய் இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி விட்டது. அந்த அளவுக்கு திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் அதிகமான மழை இல்லை. ஆனால் சென்னையிலே தொடங்கி இங்க பார்த்தாச்சுன்னு சொன்னால் எது வரைக்கும் மழை இருந்து கொண்டிருக்கிறது? திருச்சி, கோயம்புத்தூர், திருப்பத்தூர் இந்த மாதிரி இடங்களில் எல்லாம் அதிகமாக கனமழை பெய்து அங்கே கல்விக்கூடங்கள்,
தேர்வுகள் எல்லாமே ஒரு சிரமத்திற்கு ஆளாகி இருக்கக்கூடிய தன்மையை பார்க்கின்றோம். ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய இந்த அதிகமான மழை இல்லை என்கின்ற காரணத்தினாலே தான் தைரியமாக நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் பல்வேறு பகுதிகளிலே இதை இதை பற்றிய உரையாட வரக்கூடிய நம்முடைய ஆர்வலர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னால் அங்கே மழையினுடைய பாதிப்பு, வெள்ளத்தினுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே அதிகமாக வர முடியவில்லை. இருந்தாலும் கூட நாம தொடர்ந்து இதை நடத்த வேண்டும் என்கின்ற தன்மையிலே நடத்தி கொண்டிருக்கின்றோம். இப்போ இந்த குறிப்பான் குறிப்பீடு என்கின்ற தலைப்பிலேயோ அல்லது இடுகுறி என்கின்ற தன்மையிலேயோ இந்த கருத்தியலை வைத்துக்கொண்டு தமிழவனுடைய சிறுகதைகள், தமிழவனுடைய நாவல்கள் குறித்து நம்முடைய பங்கேற்பாளர்கள், ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய பங்கேற்பாளர்கள் உங்களுடைய உரையை தர வேண்டும் என்று நான் கேட்கிறேன். அதற்கு முன்னாலே மட்டக்களப்பு யுவராஜா அவர்கள் நம்மோடு ஏதோ சந்தேகத்தை கேட்க வந்திருக்கிறார்கள். அவருடைய சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய தன்மையிலே நம்முடைய உரையை அமைத்துக் கொள்ளலாம். மற்ற உரையாளர்களும் இதில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு யுவராஜா அவர்கள் தங்களுடைய சந்தேகத்தை கேட்கும்படியாக நான் வேண்டுகிறேன். சொல்லுங்க. வாங்க. நானும் இன்றைக்கு கொழும்புலதான் நிக்கிறேன். அதனுடைய உங்களோட ஆரம்பத்தில் இணைந்து கொள்ள முடியல. சரி. ஏனென்றால் இந்த இடுகுறிய நாங்கள் இலக்கண ரீதியாக இடுகுறி, காரண இடுகுறி என்று ரெண்டை வைத்திருக்கிறோம். தனிய காரணம் என்று ஒன்றை வச்சிருக்கோம். இடுகுறி பெயர், காரண பெயர், காரண இடுகுறி பெயர் என்று வச்சிருக்கிறோம். இந்த மூன்று விடயத்திலையும் இந்த இடுகுறிதான் இங்கு ஃபெர்டினண்ட் சசூர் உட்பட தமிழவன் அவர்கள் உட்பட எல்லாரும் அந்த இடுகுறியோட தான் தங்களை இணைத்து அது தொடர்பான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். அப்ப இந்த இடத்துல அந்த காரண இடுகுறி விலக்கப்படுகிறதா அல்லது இவர்களுடைய போக்குக்கு இடுகுறி மட்டும்தான் தேவைப்படுகிறதா என்பதை கொஞ்சம் சொன்னா உதவியா இருக்கும். மூன்றுல இடுகுறி சம்பந்தப்பட்ட இதுல இடுகுறி, காரண இடுகுறி, இடுகுறி காரணம், இந்த மூன்று நிலையில இடுகுறி மட்டுமே ஏன் நீங்கள் சசூர் போன்றவர்களோ அல்லது தமிழவன் போன்றவர்களோ இதை அதிகமாக வலியுறுத்தி கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு வினாவை கேட்டிருக்கிறார்கள். அடிப்படையில் நமக்கு தமிழிலே வழங்கக்கூடிய மூன்றை இடுகுறியைத்தான் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற எந்த விதமான தன்மை இல்லை. இடுகுறி என்று சொல்வதற்கு முன்வைப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா, எந்த காரணமும் இல்லாமல் எந்த தர்க்கமும் இல்லாமல் ஒரு பொருள் என்று சொல்றது நான் மறுபடியும் ஆப்ஜெக்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிற பொழுது மீனிங்ல இருந்து அது எப்படி வேறுபடுகிறது என்பதற்காக அந்த ஆங்கில வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். ஒரு பொருளை குறிப்பதற்கு, அதை பெயரிடுவதற்கு ஒரு சொல்லை அது ஏற்கனவே யாரோ ஒருவரால் அது இடப்பட்டது என்கின்ற ஒன்றை மறுப்பதற்காக, இந்த மறுக்கக்கூடிய தன்மை என்பது கூட எப்படி வருகிறது, நீட்சேவினுடைய அவர் இறைவனை பற்றி குறிப்பிட்ட அந்த கருத்திலே இருந்துதான் என்ன செய்கிறது, ஊற்றாக பெருகி கொண்டு மொழிக்கும் வருகிறது. அந்த பின்புலத்திலே தான் இடுகுறி என்பது. நான் அடுத்தால் நீங்க என்ன சொல்லணும்னு சொன்னா, ஒரு படைப்பை பொறுத்த வரையில இப்போ உதாரணமா யுவராஜா அவர்களுக்கு அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம்னு சொன்னா, குறுந்தொகையில ஒரு பாடல் உண்டு, செம்புல பயல் நீரார். ஆசிரியர் பெயர் தெரியாத ஒரு புலவர் எழுதினது. அவருடைய செய்யுளிலே வந்திருக்கக்கூடிய ஒரு ஓமையை அது சொல்றாரு. அதுல நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னா ஒரு ஓமை சொல்லுவார். செம்புல பயல் நீர் போல் அன்புடை நெஞ்சந்தாம் கலந்தனவே அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு முன்னால யாயும் ஞாயும் யாரோ கையரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேடீர் யானும் நீயும் எவ்வளி அரிதும் செம்புல பயல் நீர் போல் அன்புடை நெஞ்சம்தாம் கலந்தனவே. இப்போ அந்த
செம்புல பயிர்நீர் போல் அன்புடை நெஞ்சம்தாம் கலந்தனவே அப்படிங்கிற அந்த ஓமையை விளக்குவதற்கு யாரோ ஒருவர் அந்த ஓமையை விளக்குகிறார். இதுதான் செம்புல பயிர் நீரா என்று புனைபெயர் கொண்டிருக்கக்கூடிய ஒருவருடைய கருத்து என்று அந்த உரை எழுதியவர் என்ன செய்ய முடியாது, தீர்மானிக்க முடியாது. நீங்கள் உங்களுடைய உரையிலே அந்த ஓமைக்கு ஒரு விதமான கருத்துக்கள் சொல்வீர்களே, ஆனால் நான் அதற்கு அடுத்த படிநிலையிலே சென்று அந்த ஓமைக்கு வேறொரு கருத்தை சொல்லுவேன். எப்படி ஒரு பொருளுடைய பெயரை அவரவர்கள் இட்டுக்கொள்கிறார்களோ அதே மாதிரி ஒரு படைப்பை பொறுத்தவரையிலே ஒருவர் சொல்லக்கூடிய அல்லது அந்த படைப்பாடி சொல்லக்கூடிய கருத்துத்தான் முடிவானது, தீர்மானமானது என்பதை மறுதளிக்கக்கூடிய தன்மையிலே தான் இந்த இடுகுறி என்கின்ற ஒரு இலக்கண சொல்லாடலானது அங்கே கையாளப்பட்டிருக்கின்றது. மற்ற இரண்டையும் விட வேண்டும் என்கின்ற அர்த்தம் இல்லை. ஆனால் அதனுடைய நீட்சியை நாம பார்த்து கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு யுவராஜா அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய பதிலானது ஓரளவுக்கு நிறைவு தந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இப்ப வேறு நமக்கு நண்பர்கள் இருப்பார்களே, ஆனால் அவர்களும் இந்த உரையிலே பங்கேற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வேறு யாராவது பதில் சொல்றாங்களா யுவராஜா கேட்ட கேள்விக்கு? யுவராஜா, உங்க மனதில் அது நான் பேசின பேச்சிலிருந்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் தோன்றுகிறதா? இல்ல, அப்படி ஒன்றும் இல்ல. சொல்லுங்க, நீங்க விளக்கம் சொல்லுங்க. அத உங்களுடைய கருத்து உங்களுக்கானது, அதை ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறது எங்களை பொறுத்து இல்லை. நீங்க சொல்றது உங்களுடைய கருத்து. ஆகவே அதை என்ன செய்யலாம், திடத்துடன் முன்வைக்கலாம். அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே, அதான் உங்களுடைய கருத்தை விட எங்களோட அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்து விட்டன. ரொம்ப நன்றி. அதாவது அந்த இதே இதை செம்புலப்பெயர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தை மீரா தன்னுடைய கனவுகள் கற்பனைகள் இசைக்கொண்டு காகிதங்கள் என்பதுல அவர் வேற மாதிரி அந்த குறுந்தொகை பாடலை நக்கல் அடிச்சிருப்பார். அதாவது உனக்கும் எனக்கும் சொந்த ஊர் வாசுதேவன் நல்லூர், நீயும் நானும் ஒரே ஜாதி, உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் ஏற்கனவே பெரிய பணம் ஈட்டக்கூடிய தன்மையில இருக்கிறார்கள். ஆக அன்புடைய நெஞ்சம்தாம் செம்புல பயனர் போல் கலந்தனவே என்று அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலை அவர் என்ன செய்வார், ஒரு பகடி பண்ணி சொல்லியிருப்பார். ஆகவே அன்னைக்கு ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அது சொல்லப்பட்ட தன்மை வேறு. ஆனா இன்னைக்கு அது பார்க்கப்படுகின்ற அதற்கு மாறான எதிரான சூழல்கள் தமிழகத்திலே நிலவுகின்றது என்பதை மீ ராஜேந்திரன் அவர்கள் தன்னுடைய புதுக்கவிதை தொகுப்பிலே அதை சொல்லியிருப்பார். அதனால ஒருவர் சொல்வதுதான் இறுதியானது முடிவானது அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு மாறாகத்தான் இந்த இடுகுறி கான்செப்டை சசூர் அவர்கள் நீட்சேயினுடைய அந்த என்ன சொல்றது விரிவாக்கமாக நாம பார்க்க வேண்டும். அது மொழியியல் அமைப்பிலே பார்ப்போமே, ஆனால் இலக்கியத்திலே நம்முடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு அல்லது கருத்துக்களை முன்வைப்பதற்கு அந்த இடுகுறித்தன்மையானது நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று நாம பார்க்கிறோம். அது மீரா அவர்களுக்கும் தங்களுடைய கருத்தை தானாகவே உற்பத்தி செய்ய முடியாவிட்டாலும் அதுக்கு ஒரு மூலம் நமக்கு சங்க காலம் தானே. அதை தவிர்க்க முடியாம இருக்குது. அத தமிழானவர்களுடைய அந்த வாய்மொழி கோட்பாட்டோட ஒரு புத்தகம் இருக்குது. அதையும் ஒரு அழகான முறையில சங்க காலத்துல இருந்துதான் எடுத்து வடிவா காட்டுறாரு அந்த அடைகள் பேரடைகள் தொடர்பாக. அப்ப நான் என்ன சொல்ல வாரேன்னா, நாங்க என்னதான் உயர்ந்து போனாலும் நமது அடிப்படையான சங்ககால பாடல்களை விலக்கி வைக்க முடியாதவர்களாக இன்னமும் இருக்கிறோம் என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற வெற்றி. யுவராஜா சொன்னது இதே இதுதான் இன்னொரு அமைப்பியல் அவங்க பேசுகிற போது ஆங்கிலத்திலே சொல்வார்கள் LANGUE PAROLE லாங்குவா பேரோலா என்று சொல்வார்கள். அதை நான் உச்சரிக்கிறது சரியா உச்சரிக்கிறேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதனால அதனுடைய அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய எழுத்துக்களை சொல்வேன்.
மொழிக்கிடங்கு பேச்சு மொழி அப்படிங்கிற ஒரு கருத்தியல் ஒண்ணு உண்டு. மொழிக்கிடங்கு என்பது அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு மொழியிலே இருக்கக்கூடிய சட்டங்கள், இந்த மொழியை இப்படித்தான் படைப்புகளிலே அல்லது திறனாய்வுகளிலே அல்லது பேசும் பொழுதோ மேடையில பேசுகிற போதோ இன்னென்ன மாதிரியான விதிகளோடு தான் பின்பற்ற வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய ஒன்றாக இன்றைக்கு மொழிக்கிடங்கிற்கு ஒரு புதிய ஒரு என்ன சொல்லலாம், ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். நாம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, இப்ப யுவராஜா சொன்னதை வைத்துக்கொண்டு பார்க்கிற போது மொழிக்கிடங்கு அப்படிங்கிறது சங்க காலத்துல பொன்முடியார் எழுதின பாடலுடைய கருத்து. அதை 20ஆம் நூற்றாண்டிலே இருக்கக்கூடிய மீ ராஜேந்திரன் என்று சொல்லக்கூடிய கவிஞர் பார்க்கிறார். அது அவர் அப்படியே உள்வாங்கி கொண்டாலும் அவர் வாழக்கூடிய சமுதாயம் அந்த பாடலோடு என்னென்ன வகைகளிலே மாறுபட்டும் வேறுபட்டும் இருக்கிறது என்பதை தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கிடக்கையை சேர்த்து கொண்டு அவரு அதை பகடியாக மாற்றி விடுகிறார். மொழிக்கிடங்கு என்று நீங்கள் அதற்கு உதாரணம் கேட்பீர்களானால், மீராவினுடைய கவிதையை பொறுத்தவரையில பொன்முடியாருடைய பாடல் என்பது அவருடைய மொழிக்கிடங்கு. ஆனால் அதில் அவர் மாற்றம் செய்திருக்கிறார் இல்லையா, அதுதான் பேச்சு மொழி என்கின்ற ஒன்றுக்கு நாம சொல்லக்கூடிய உதாரணம். ஆகவே நீங்க யுவராஜா நீங்க அறியாமலே இன்னொரு கான்செப்டை பற்றி சொல்வதற்கும் நீங்கள் இடமளித்து விட்டீர்கள். மொழிக்கிடங்கு பேசு மொழி என்பதற்கு பொன்முடியாருடைய சங்ககால பாடல், பேச்சு மொழி என்பதற்கு மீராவினுடைய அந்த அதனுடைய விரிவாக்கமாக அதை பகடி செய்யக்கூடிய ஒரு வரிகளை கொண்டிருக்கக்கூடிய அந்த கவிதையாக நம்ம சொல்லிக் கொள்ளலாம். நாம ஓரளவுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க, எனக்கு அடுத்த நிலையிலே சொல்வதற்கு ஒரு வாய்ப்பை வழியை ஏற்படுத்தி தந்திருக்கிறீர்கள். இப்போ இந்த இடுகுறி அப்படிங்கிறத நாம என்ன பார்த்தோம்னு சொன்னா, உதாரணமா ஹர்ஷவர்த்தனர் அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 2 பக்கமே இருக்கக்கூடிய ஒரு சிறுகதை. அந்த ஹர்ஷவர்த்தனர் அறிவு அப்படி சொல்லக்கூடியது அவர் யுவான் சுவாங் என்ற ஒரு சீன தத்துவவாதியினுடைய நெருங்கிய நண்பர். கீழைத்தேயத்தில் இருக்கக்கூடிய அறிவுப்புலம் என்னென்ன மாதிரி எல்லாம் செயல்படுகிறது என்று ஹர்ஷவர்த்தனருடைய அரசவைக்கு அங்கே பல்வேறு விதமான வாத பிரதிவாதங்களை மேற்கொண்டு தன்னுடைய அறிவுப்புலத்தை வளர்த்து கொண்டவர். அப்படிப்பட்ட யுவான் சுவாங்கை நெருங்கிய நண்பராக கொண்டிருக்கக்கூடிய ஹர்ஷவர்த்தனருக்கு என்ன வந்துருதுன்னு சொன்னால், ஒரு சந்தேகம் வந்து விடுகிறது. அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்துவதற்காக அவர் என்ன செய்யறாரு, அரண்மனையை விட்டு வெளியிலே வந்து விடுகிறார். வரக்கூடிய ஒவ்வொருவரிடத்தும் ஒவ்வொரு கேள்வியை கேட்கிறார். நான் பேசுறது ஆஃப் பண்ணி இல்லை. அதாவது உதாரணமா நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னா, நான் எல்லாத்தையுமே சொல்ல முடியாது. இப்போ ஒரு பெண்ணை பார்த்து அவர் கேட்கிறார், அம்மா நீ எங்க போற? அவள் சொல்றா, என்னுடைய உறவினர் ஒருவர் இறந்து விட்டால் அந்த இறந்தவருடைய வீட்டிலே சென்று துக்கத்தை கேட்பதற்காக நான் போகிறேன். இது அந்த கதையினுடைய ஆரம்பம். அந்த கதையினுடைய முடிவுல இன்னொரு பெண்மணி வருகிறாள். அவளை பார்த்து நீ எங்கே போகிறாய் என்று கேட்கிறார். நான் என்னுடைய தாய் வீட்டிற்கு போகிறேன், நான் கர்ப்பமாக இருக்கிறேன், குழந்தை பெறுவதற்காக தாயினுடைய வீட்டிற்கு செல்கிறேன். இதற்கு இடையில அந்தணரை பார்க்கிறார், உழவனை பார்க்கிறார், விவசாயியை பார்க்கிறார், சிறுவனை பார்க்கிறார், சிறுமியை பார்க்கிறார். ஒவ்வொருவரும் அவரவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது அவர்கள் என்ன நோக்கத்திற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்கிறார்கள். இப்ப நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னா, இந்த கதைக்கு நான் எப்படி பொருள் கொள்வேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால், உதயம் பெறுவதற்கு முன்னாலே அரண்மனைக்குள் இருந்து கொண்டு பல்வேறு விதமான
சுகபோகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் உலகத்துல என்ன மாதிரி நடக்கிறது என்று அவருக்கு தெரியவில்லை. பின்னால நோயாளிகளையும் இறப்பையும் பார்க்கிற போதுதான் மனித வாழ்க்கையை அவர் புரிந்து கொள்கிறார். அப்போ அரசன் என்று சொல்லக்கூடியவன் உலகத்தையே ஆளக்கூடியவனாக இருந்தாலும் கூட ஒரு சிறுவர் செய்யக்கூடிய, ஒரு சிறுமி செய்யக்கூடிய, ஒரு பெண் என்னென்ன மாதிரியான நோக்கத்தோடு சென்று கொண்டிருக்கிறாள் என்பதை கூட இவரால் ஊகிக்க முடியவில்லை, இவரால் என்ன அனுமானிக்க முடியல. அதை கேட்டுத்தான் தெரிந்து கொள்கிறார். அப்ப அரசனுக்கும் நடைமுறை உலகத்திற்கும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு உறவு, எந்த மாதிரியான ஒரு தொடர்பு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம பார்க்கின்றோம். அப்போ முதல்ல சொல்லக்கூடிய பெண் என்ன சொல்றான்னு சொன்னால் மனிதனுடைய முடிவு. பின்னாலே கடைசியில வரக்கூடிய பெண் என்ன சொல்றான்னு சொன்னால் அது பிறப்புக்கு. முதல்ல இறப்பு, கடைசியில வரக்கூடியது பிறப்பு. இப்ப முதல்ல நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னால் அரண்மனையிலே வாழக்கூடிய அரசனுக்கு அவனுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் என்னென்ன மாதிரியாக நடந்து கொண்டிருக்கிறார்கள், என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இன்னொரு டைமென்ஷனை நாம் பார்க்கிற போது இந்த கதையானது எனக்கு எதை புலப்படுத்துகிறது? மனிதனுடைய இறப்பிலே தொடங்கினாலும் அது இறப்பு என்பது முடிவாகி விடாது. ஆனால் அதே சமயத்துல பிறப்பு என்கின்ற மறுபடியும் ஒன்று நிகழும். அப்ப இந்த இறப்பு பிறப்பு என்பது எந்த விதமான முடிவற்ற தன்மை, அது பாட்டுல இன்ஃபினிட்டிவா நடந்துகிட்டே தான் இருக்கும். இது என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த அமைப்பியல்வாதிகள் பின் அமைப்பியல்வாதிகளாக மாறுகிற போது தோற்றுவிக்கக்கூடிய ஒரு கருத்து. அதாவது எந்த ஒரு கதைப்பொருதியானாலும் இதுதான் ஒரு இறுதியான முடிவு, இதுதான் படைப்பாளியாகி நான் கொடுக்கக்கூடிய ஒரு தீர்மானமான முடிவு என்று சொல்ல முடியாது. அந்த முடிவு என்பது அது தொடர்ந்து போய்கொண்டேதான் இருக்கும், இன்ஃபினிட்டாகத்தான். அதாவது இறுதியற்றது என்று நாம் சொல்ல முடியாது. மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு டேர்ம் உண்டு, இன்ஃபினிட்டி என்று சொல்லுவார்கள், முடிவற்றது. இப்ப நாம 10 3ஆல வகுக்கிறோம்னு சொன்னா அது பாட்டுல பூஜ்ஜியத்தை சேர்க்க 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 அது பாட்டுல தொடர்ந்து போய்கொண்டே இருக்குமே ஒழிய எந்த விதமான இறுதி முடிவு என்பது ஏற்படாது. அது போல இந்த இறப்பு அது முடிவாக இருந்தாலும் கூட மறுபடியும் என்ன ஆயிருது, கர்ப்பிணி பெண்ணுடைய வாயிலாக அந்த காட்சியை காட்டுவதன் மூலமாக பிறப்பு என்பது ஒன்று நிகழும். ஆகவே பிறப்பு ஏற்படுகிற போது மறுபடியும் இறப்பு ஏற்படும், இறப்பு உண்டாகிற போது மறுபடியும் பிறப்பு ஏற்படும். அதற்கு முடிவு என்பது கிடையாது. இது இன்னொரு டைமென்ஷன். இன்னொன்னு நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னா அந்த இறப்பு பிறப்பு நிகழ்ச்சியிலே யார் பங்கேற்கிறார்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் இதுலதான் நீங்க என்ன பாக்குறீங்க, படைப்பாளியினுடைய ப்ரீ பிளான் பண்றது அப்படிங்கிறது. அந்த பெண் என்று சொல்லக்கூடியவள் இந்த உலகத்தில எப்படி ஆரம்ப காலத்திலே ஆதிவ பழங்குடி சமுதாயத்திலே பெண்ணானவள் எப்படி உணவை சேகரிக்கக்கூடியவளாக, ஒரு குடும்பத்தை பராமரித்து காப்பாற்றக்கூடியவளாக, அதே சமயத்தில் குழந்தை பேற்றை கொடுத்து இந்த உலகமானது தொடர்ந்து இயங்குவதற்கு அடிப்படை காரணியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மையினுடைய சிறப்பை சொல்லக்கூடிய கதையாகவும் இந்த ஹர்ஷவர்தனர் அறிவு என்று சொல்லக்கூடிய கதை இருக்கிறது. நேற்றைக்கு வாசிக்கிற போது அது ஒரு விதமான கருத்தை தந்தது, இன்றைக்கு வருகிற போது அது வேறொரு விதமான கருத்தை தருகிறது. இதே கதையானது இன்னும் ஒரு மாதம் கழித்து நான் வாசிப்பேனே ஆனால் அதற்கு ஒரு புதிய பரிமாணம் கிடைக்கும். ஆகவே அந்த சூழல்ல நாம பார்த்தது இடுகுறி என்பது எப்படி ஒரு பொருளினுடைய பெயரை ஒருவர் இடுகிறாரோ அதுபோல ஒரு படைப்பை பொறுத்தவரையிலே அதனுடைய பொருள் என்பது வாசிக்கக்கூடிய வாசகனுடைய சூழல் காரணமாகவும் அவனுடைய அறிவு நுட்பம் காரணமாகவும் அவனுடைய மன உணர்வு காரணமாகவும் ஒவ்வொரு காலத்திலேயும் வெவ்வேறு விதமான பொருள்கள் அவனுக்கு கிடைக்கும். இதுதான் நாம அமைப்பியலில் இருக்கக்கூடிய சசு சொன்ன மொழியியல் அமைப்பில் அவர் வலியுறுத்தின இடுகுறித்தன்மை என்கின்ற ஆர்பிட்டரினஸ் என்ற ஒன்றை விளக்கி அதை ஹர்ஷவர்தனர் அறிவிலே நாம பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி நீங்க பார்த்தாச்சுன்னு போதி மரம் என்று சொல்லக்கூடிய கதை, போதி மரம் அப்படிங்கிற கதையை பார்த்தாச்சுன்னு சொன்னா ஒரு பெரிய
நம்ம அந்த அந்த ஜாதி எனக்கு வேண்டாம் என்று சான்றிதழ் கேட்கக்கூடிய ஒரு வாலிபன் அவனோடு இருந்து பழகி வீட்டிற்கு அழைத்து போன அந்த பெண், கடைசியில் அந்த பெண் நீ உன்னுடைய வேலையை பார்க்க போகலாம் என்று வெளியில அனுப்பிவிடக்கூடிய தன்மை இதுல வரக்கூடிய இதுல நீங்க பார்த்த இந்த கதையை படிச்சு பார்க்கிற போது பார்த்தாச்சுன்னு சொன்னா, இந்த இடுகுறி என்பது தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவதற்கு சில சமயம் என்ன செய்யணும், குறியீடாக மாறும். நீங்க இதுல எனக்கு இப்பவுமே நான் அந்த கதையை படிச்சுதான் ஞாபகம் இருக்கு. அவர்கள் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு பக்கத்துல சாக்கடைகள் நிறைய போய் கொண்டிருக்கும். அந்த சாக்கடைகளில பன்றிகள் லாந்தி கொண்டிருக்கும். இதை அவர் பார்ப்பார். பார்த்த உடனேயே இந்த காட்சியை நமக்கு சொல்லிடுவார். அப்ப நான் நினைப்பேன், எது வெறுமனை எப்படி இத ஒரு காட்சியாக மட்டும் சொல்லியிருக்கிறாரு. இந்த பன்றிகள் சாக்கடையிலே உலவக்கூடிய தன்மையை இந்த கதையோடு பொருத்தக்கூடிய அளவுக்கு இது ஒரு குறியீடாக எப்படி ஆகும் என்பதை நான் யோசிச்சு பார்க்கிறேன். அப்ப அந்த குறியீட்டை நான் இன்னும் விரித்து செல்கிற பொழுது அந்த போதி மரம் என்று சொல்லக்கூடிய அந்த கதையினுடைய பொருண்மையானது வேறொரு விரிவாக வேறொரு பரிமாணமாக நமக்கு கிடைக்கும். இந்த அளவுக்குத்தான் இடுகுறி என்பது நமக்கு இருக்கிறது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடியவர்கள் வெள்ளத்தினாலேயும் நமக்கு கலந்து கொள்ளக்கூடிய திருப்பத்தூர் ஆகட்டும், சென்னை ஆகட்டும், அல்லது மதுரை திருச்சி ஆகட்டும், அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே மழை நீர் நதியிலே வெள்ளமாக இருப்பிடத்திற்கே ஒரு அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலே பலரும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க வரவில்லை. ஆர்வத்தோடு வரக்கூடிய ராஜாஜி சார் இன்னைக்கு ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்கள்ல இந்த இடுகுறி கான்செப்டை எப்படி இருக்கிறது என்று நான் சொல்லுவேன் என்று அவர்கள் எனக்கு தொலைபேசி மூலமாக சொன்னார்கள். அவர்களுக்கும் பல்வேறு அதாவது கல்வி புலம் என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில மாணவர்களுக்கு தாம் அறிந்த செய்திகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு தமிழ் ஆசிரியர்களுக்கு பொதுவாகவே ஆசிரியர்களுக்கு உண்டு. கற்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரிந்ததையும் புதியதையும் வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய விதத்திலே சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் ஆசிரியர். இந்த சட்டத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டிலே எல்லாருமே, அது அரசியல் கட்சிக்காரர்களாக இருந்தாலும் சரிதான், அல்லது பிற துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரிதான், கல்வி புலத்திலே ஆசிரியர்கள் என்ன பணியை செய்ய வேண்டுமோ அந்த பணியை செய்ய விடாதபடி வெவ்வேறு விதமான பணிகளை கொடுத்து கொண்டு தங்களுக்கு வலுவை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலேயும் நிறைய வர முடியாத சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஆகவே இந்த அளவுக்கு வேற யாராவது இருந்தீங்கன்னா நான் சொன்ன கருத்தை வைத்து கொண்டு யுவராஜாவோ அல்லது சுந்தரம் அவர்களோ வேற ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னாலும், அல்லது சண்முகம் நீ வேற ஏதாவது சொல்லணும்னாலும் கூட சொல்லலாம். சண்முகம் என்னாச்சுன்னு சொன்னால் பரம கல்யாணி கல்லூரியிலே வேலை பார்க்கக்கூடியவர். திருக்குறளில் பின்னமைப்பியல் சிந்தனைகள், அதாவது திருக்குறளும் பின்னமைப்பியலும் என்கிற தலைப்பிலே அவருடைய முனைவர் பட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார். உதாரணமா நீங்க எனக்கு அப்படி பார்க்கும்போது அவர் சொன்னதான் ஞாபகத்தில் வருது. துப்பார்க்கு துப்பாய துப்பார்க்கு துப்பாக்கி துப்பாய தூ மழை என்று சொல்லக்கூடியதுல இந்த துப்பு என்கின்ற ஒரு சொல் 1810 துப்பு கட்டது. துப்பு அப்படிங்கிறது துப்பு கட்டவன் நடைமுறையில நாம சொல்லுவோம். ஆனா துப்பு அப்படிங்கிறது மழை நீரை குறிக்கக்கூடிய ஒன்றாக வள்ளுவத்தில் பொருத்தப்பட்டிருக்கிறது. அப்ப வள்ளுவரை திருக்குறளை பொறுத்தவரையில துப்பு என்கின்ற ஒரு பெயரானது மழை என்கின்ற ஒரு பொருளை குறிக்கக்கூடிய விதத்திலே வள்ளுவத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி நிறைய அவரு கண்டுபிடிப்புகளை ஆராய்ந்து சொல்லியிருக்கிறார். அவரு நம்முடைய இதுல நிகழ்ச்சிகளை அடிக்கடி கேட்கத்தான் வருவார். நம்ம அதனால அவரோ யுவராஜாவோ ஒரு டவுட் கேட்கலாமா சார்? கேளுங்க சார். இப்போ நான் பின் அமைப்பியலை வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். பின் அமைப்பியலுக்கு முன்னாடி அமைப்பியல் வந்துச்சு, அமைப்பியலுக்கு முன்னாடி மொழியியல் வந்துச்சு. அப்போ அந்த மொழியியலை தோற்றுவித்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சசூரை பாக்குறோம் சார். ஆனா சசூருக்கு அந்த ஐடியா எப்படி சார் வந்திருக்கும்?
சசூர் எப்படி மொழியியல் அப்படிங்கக்கூடிய இதை கண்டுபிடிக்கிறாரு? அவருக்கு முன்னாடி அவருக்கு யாராவது வழிகாட்டியிருக்காங்களா? இல்ல ஏதாவது தரவுகள் ஏதாவது இருந்திருக்குமா சார் மொழியியலை பத்தி? இல்ல நம்ம தொல்காப்பியத்துல ஏதாவது அதுக்கான சான்றுகள் இருக்குதா அப்படிங்கக்கூடியதை நம்ம தமிழோட பொருத்தி காட்டினீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். டவுட்டு, சந்தேகம். ஓகே. மொழியியல் அப்படிங்கிறது நான் முதல்ல சொன்னேன், லிங்குவிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்று தமிழ்நாட்டிலே அண்ணாமலையிலே தனியாகவே ஒரு துறை இருக்கிறது. சென்னை பல்கலைக்கழகத்திலேயும் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலேயும் அதை பாடமாக கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மொழி பேசக்கூடிய அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அது பிறப்பினாலோ அல்லது ஜாதியினாலோ வாழக்கூடிய இடத்தினாலோ அதுல என்னென்ன மாதிரியான உச்சரிப்பிலே மாற்றங்கள் இருக்கின்றன. இப்ப உதாரணமா நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்துல ஓய் அப்படின்னு சொல்லுவாங்க, வார் ஓய் அப்படிம்பாங்க. வாங்க அப்படிங்கிறத வார் ஓய் அப்படிம்பாங்க, ஓய் அப்படிங்கிறது. இங்க நாம என்ன பார்ப்போம்னா வார் வே அப்படிம்பாங்க. அங்க ஓய் அப்படிங்கிறது இங்க வே என்பதாக மாறுகிறது. அங்க மக்கா அப்படிங்கிற ஒரு சொல்லானது அடிக்கடி புழக்கத்தில் இருக்கும். சாடுதல், சமட்டுதல் அப்படிங்கிறது. இங்க நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னா திருநெல்வேலியை பொறுத்தவரையில எல அப்படிங்கிறது அடிக்கடி அதிகமாக சொல்லுவார்கள். தஞ்சாவூர் மாவட்டத்தில் தங்களுடைய தமிழ் தான் மற்ற மாவட்டங்களை விட வசதியான தமிழ் என்று சொல்லிக் கொடுக்க, அவனுக்கு 80 என்று சொல்லக்கூடியத 80ன்னு சொல்ல மாட்டான், அவன் 80 அப்படிம்பான். அப்போ மொழியியல்வாதிகள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, ஜாதியினாலோ அல்லது பிறந்திருக்கக்கூடிய இடத்தினாலோ அந்த மொழியை உச்சரிக்கிற போது, உரையாடுகிற போது என்னென்ன மாதிரியான மாற்றங்களுக்கு உட்படுகிறது என்று சில விதிகளை வகுத்துக் கொள்வார்கள். இது பழைய மொழியியல்வாதிகள். ஆனா அமைப்பியல் அப்படிங்கிற போது மொழியியலையும் அமைப்பியலும் இணைத்து அமெரிக்காவிலேயும் சில மொழியியல் அமைப்பியல்வாதிகள் இருந்தார்கள். ஆனால் சசூர் சொன்னது அந்த ஆர்பிட்டரி என்று சொல்லக்கூடிய ஒன்று, நான் ஏற்கனவே சொன்னது, உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இறுகி போன ஒரு மரபான கருத்து, உலகத்திற்கு ஆதிக்கத்தாக இருக்கக்கூடிய ஒன்று என்ற ஒன்றை, அசைக்கக்கூடிய ஒன்றைத்தான் தத்துவவாதியான நீட்சே தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டார். அதை மனதில் வாங்கி கொண்டு டார்வினுடைய, நியூட்டனுடைய இந்த விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கக்கூடியதையும் ஃப்ராய்டினுடைய கொள்கைகளை எல்லாம் மனதில் வைத்து கொண்டு மொழியியலையும் அமைப்பியலையும் இணைத்து பெர்டினண்ட் டி சசூர் என்ன செய்கிறாரு, மொழியியல் அமைப்பியல் என்கின்ற ஒன்றை உருவாக்குகிறார். அமைப்பு அப்படிங்கிறதுக்கு நான் ஏற்கனவே ஒரு விளக்கம் சொன்னேன். அது உள்ளோடும் ஒரு தர்க்கம். லெவிஸ்ட்ராஸனுடைய உதாரணத்தின்படி சொல்லணும்னு சொன்னால், ஒன்றை கொடுத்தால் இன்னொன்றை பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய மனதிலே இருக்கக்கூடிய ஒரு சட்டம். இதைத்தான் சசூர் அவர்கள் பின்பற்றி கொண்டு அதை தொடர்ந்து நீட்சியாக, அடிப்படையாக இருக்கக்கூடிய நீட்சியினுடைய கருத்தை அப்படியே பெருக்கி 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 கடைசியில ரோலான் பார்த்தினுடைய வாசக எதிர்வினை என்று சொல்லக்கூடிய ஒன்றை நாம எல்லாமே அதை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கின்றன. அது மேல்நாட்டு சிந்தனாவாதிகளாக இருக்கக்கூடிய பூக்கோவாகட்டும், அல்லது லெகான் ஆகட்டும், அல்லது சிசேக் ஆகட்டும், அல்லது யூலியா கிருத்தேவா ஆகட்டும், எல்லாமே அந்த வாசக எதிர்வினை என்று சொல்லக்கூடிய கடைசி இலக்கைத்தான் கொண்டு போயிருக்கின்றது. அந்த வாசக எதிர்வினை கோட்பாட்டை 2020களிலே தொடங்கி இன்றைக்கும் நாம் அதிகமாக பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அதற்கு அடிப்படையாக அந்த சசூர் தொடங்கி பின்னாலே யூலியா கிருத்தேவா வரைக்கும் அவருடைய படைப்புகளோடு தோய்ந்து அமைப்பியல், பின் அமைப்பியல் போன்ற பல்வேறு விதமான சிந்தனைகளை எல்லாம் நமக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழவன் அவருடைய படைப்புகள், திறனாய்வு நூல்கள் நமக்கு ஒரு சான்றுகளாக இருக்கின்றன என்று சொல்லி, வேறு யாராவது ஓரளவுக்கு சண்முகம் கேட்ட கேள்விக்கு என்னாலான ஒரு விடையை நாம் சொல்லியிருப்போம். சுந்தரன், நீங்க ஏதாவது கேட்க வேண்டியது இருக்குதா உங்களுக்கு?
நான் சார் அப்ப இன்னொரு டவுட் சார், சொல்லுங்க சொல்லுங்க கேளுங்க. மொழி அப்படிங்கக்கூடியது இயற்கையா தோன்றி இருக்குமா இல்ல மதங்கள் கட்டமைச்சிருக்குமா அப்படிங்கக்கூடியது கேள்வி. இப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பைபிள்ல ஒரு கதை சொல்லுவாங்க, கடவுள் வந்து எல்லாமே உண்டாகட்டும் உண்டாகட்டும் உண்டாகட்டும், ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது அப்படி சொல்லி உண்டாகட்டும் 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 சொன்னோன்னே பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ மதத்துக்கும் மொழிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, இல்ல மதம் வந்து மொழியை கட்டமைச்சுதா அப்படிங்கக்கூடியது என்னோட கேள்வி. கேள்வி நல்ல கேள்விதான். அதுக்குதான் நான் சொன்னேன், நாம வந்து பரவலாக காணொளி காட்சி மூலமா சொல்றதுனால யாருடைய மனமும் புண்படக்கூடாது என்று அடிப்படையில தான் கொஞ்சம் ஓரளவுக்கு என்ன சொல்றது பூசி மொழிக சொல்வேன். நீட்சே சொல்லியிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்படியே நான் நீட்சையினுடைய வார்த்தைகளாக சொல்கிறேன். அதற்கு உடன்பாடு இருக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம், இல்லாதவர்கள் அது அவருடைய கருத்து அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடலாம். அவர் என்ன ஒரு கருத்தை வச்சாருன்னு சொன்னால், கடவுள் இறந்து விட்டார் என்று சொன்னார். காட் இஸ் டெட் என்று சொல்லக்கூடிய ஒன்றை வைத்தார். இப்ப இந்த காட் இஸ் டெட் என்று சொல்லக்கூடியது என்னதுன்னா, அது வரைக்கும் அது கிறிஸ்தவ மதமாகட்டும் அல்லது பிற மதங்களாகட்டும், உலகம் யாவையும் என்று சொல்லக்கூடிய தமிழ் மொழியில இருக்கக்கூடிய கடவுள் வாழ்த்துக்களாகட்டும், எல்லாவற்றுக்குமே கடவுளுடைய கருணை அவருடைய செயல்தான் காரணமாக இருந்தது என்பதை நீட்சே என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவவாதி மறுதளிக்கிற போது, அந்த ஒன்றினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனாக விரிவாக்கமாகத்தான் நாம் என்ன பார்க்கிறோம், சசூரிடத்து இந்த இழுவிரி தன்மை என்பது மேலோங்கி நிற்கிறது. ஆகவே அவர் நீட்சே சொன்னது மதங்களை பொறுத்த வரையில, சசூர் சொன்னது மொழியை பொறுத்த வரையில. ஆகவே ஒன்று ஒன்றோடு என்ன சொல்றது, அதுல இருந்தான் இது பிறந்தது என்று சொல்லாமல் அதுவும் ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது என்கின்ற விளக்கத்தை சண்முகத்தினுடைய கேள்விக்கு நாம சொன்னோம். நேரடியாக சொல்லியாச்சுன்னு சொன்னால் மத நம்பிக்கைகள் இருக்கக்கூடியவருடைய அதை நாம புண்படுத்துவதாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நீட்சேயினுடைய சசூருடைய கருத்துக்களை அப்படியே நான் சொன்னேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீண்டும் அடுத்த வாரத்தை பொறுத்தவரையில நாம இன்னைக்கு போதி மரம் என்று சொல்லக்கூடிய கதையையும், ஹர்ஷவர்தனர் என்று அறிவு என்று சொல்லக்கூடிய அந்த கதையையும், ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்கள் பற்றிய அதிலே வரக்கூடிய இந்த ஆர்பிட்டர்னஸ் என்று சொல்லக்கூடியது குறியீடுகளாக எப்படி வெளியாகியிருக்கிறது என்பதையெல்லாம் ராஜாஜி சார் அவர்கள் பேச இருக்கணும். ஆனால் அவர்களுக்கு பல்கலைக்கழகத்திலே திடீரென்று இந்த ஒரு முதலமைச்சர் அறிவித்த திட்டத்தில பங்கேற்க வேண்டும் என்று பல்கலைக்கழகம் சொன்ன காரணத்தினால அங்க போய் மாட்டிக்கிட்டாரு. ஆகவே அவர் நம்மோடு உரையாட முடியவில்லை. மற்ற இடத்துல வெள்ளங்கள் இருந்த காரணத்தினாலேயும் பலரும் இதில கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல். ஆனாலும் தொடர்ந்து தமிழவனுடைய படைப்புகள், தமிழவனுடைய திறனாய்வு கட்டுரைகள் மீண்டும் மீண்டும் நாம விவாதிப்போம். வர்ற வெள்ளிக்கிழமை அன்று தமிழவனுடைய நாவல்கள், தமிழவனுடைய சிறுகதைகள், தமிழனுடைய விமர்சன நூல்களை பின்புலமாக வைத்துக் கொண்டு ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறையும் சாகித்ய அகாடமியும் இணைந்து ஒரு கருத்தரங்கு நடத்த இருக்கிறது. அந்த கருத்தரங்கிலே என்ன நடைபெற்றது என்பதை அடுத்த வாரம் வரக்கூடிய காணொளி கருத்தரங்கிலே நான் கலந்து கொள்வேன். இந்த வாரம் பல்வேறு சூழல்களினால் வர முடியாதவர்கள் அடுத்த வாரம் நீங்கள் உறுதியாக வந்து விடுவீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு எல்லோருக்கும் நன்றி சொல்லக்கூடிய விதத்திலே பேராசிரியர் சுந்தரம் அவர்கள் இருக்காங்களா? இருக்கிறேன், நீங்களே சொல்லிருங்க. அவர் வந்து ஒரு பயணத்துல ஒரு ஊருக்கு போயிட்டு வரக்கூடிய நேரத்தினால பங்கேற்க முடியவில்லை. ஆகவே நிகழ்ச்சியிலே பெரும்பாலும் என்னுடைய அந்த நான் ஏற்கனவே 2 நூல் சொன்னேன் இல்லையா, அமைப்பியலும் அதன் பிறகும் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல், தமிழ் மொழியும் தமிழும் மொழிதல் கோட்பாடும் என்ற நூல், பழந்தமிழில் அமைப்பியலும் என்று சொல்லக்கூடிய நூல், யூலியா கிறிஸ்தவனுடைய நூல், இவற்றிலெல்லாம் அடிப்படையாக பின்புலமாக வைத்துக் கொண்டு இன்றைக்கு இடுகுறி என்று சொல்லக்கூடிய ஒன்றையும், மொழிக்கிடங்கு பேச்சு மொழி என்று சொல்லக்கூடிய ஒன்றையும் நான் பேசுவதற்கு வாய்ப்பாக தங்களுடைய சந்தேகங்களை அடிப்படையாக வைத்து கேட்ட யுவராஜா அவர்களுக்கும் சண்முகம் அவர்களுக்கும் வரவேற்பை நல்கிய நம்முடைய திருவள்ளூர் கல்லூரி முன்னாள் முதல்வரும் இந்நாள் நிர்வாக அதிகாரியுமான சுந்தரம் அவர்களுக்கும்
மற்றும் இதை யூடியூப் வழியாக கேட்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் அடுத்த வாரம் இதே தலைப்பிலே நாம் சந்திப்போம். அடுத்த வாரம் குறிப்பான், குறிப்பீடு, குறி என்பது சசூரால் சொல்லப்பட்டது. தமிழ் மொழியிலே தொல்காப்பியம் என்னவாறு சொல்கிறது, அதற்கு பொருத்தமான ஏதாவது தமிழவனுடைய ஒரு சிறுகதையோ நாவலிலே வரக்கூடிய நிகழ்வையோ நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.